வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம டோனட் எஸ்எம்பியில் 0 to 100K போக நிறைய பேர் முக்குறாங்க மக்களே. ஸோ நான் புது ஐடி கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். புது ஐடி தானடா, டோனட் SMP.net Donut SMP add and play. ஓகே மேடே, இட் இஸ் ஷோயிங் ஆஸ் ஏ புது சர்வர். இதுலேயும் இந்த ஐடியிலையும் அதே மாதிரி என் சேனல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஓகே, வாங்க போகலாம். உள்ளே போட சர்வருக்குள்ளே வாங்க மக்களே. நம்ம 0 to 100K ரொம்ப ரொம்ப ஈஸி மக்களே. இட் இஸ் வெரி வெரி ஈஸி. அதுக்கு தேவைப்படுறது உங்களுக்கு ஸ்டோன் ப்ளஸ் ஸ்டிக். ஈஸி 0 to 100K tutorial in Donut SMP தமிழ். ஸோ ஓகே வாங்க, ரேண்டம் டெலிபோர்ட் பண்ணிடலாம். /RTP நான் யூஸ் பண்ண எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் மக்களே. ஓவர் வேர்ல்டு எங்கே இருக்கிறதே கம்மியான பிளேஸ் இருக்காங்களோ அங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. 1.2K 2K 4K 1.3K. ஓகே, ஓஷியானியா மீன்ஸ் ஆஸ்திரேலியா இஸ் லெஸ். நீங்கள் இந்த மாதிரி டெலிபோர்ட் பண்ணுங்களோ நவுறக்கூடாது மக்களே. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரூல். ஸோ புது இதுங்கிறதுனால ஐ ஹேவ் 0 rupees மணி ஆஸ் யூ கேன் சி மக்களே. லக்குனா லக்கு மக்களே. இந்த மாதிரி உன் லக்கை அடிக்காது அப்படின்ற காரணத்தினால இந்த லக்கை நான் ஸ்கிப் பண்ணுறேன். எவனோட வீடோ இந்த நிலமையில கிடக்குது. ஸோ மறுபடியும் நான் /RTP யூஸ் பண்ணுறேன். /RTP ஓவர் வேர்ல்டு இங்கே டெலிபோர்ட் பண்ணுங்களா. வரட்டா, என்கிட்ட நிறையா காசு இருக்கு மக்களே. ஸோ போலாம். இது என்னோட ஆல்ட் அக்கௌண்ட் மக்களே. பை தி வே அவ்வளோதான் மக்களே. டே எனக்கு புரியல. இந்த மாதிரி சில பல உட்செல்லாம் நீ ஸ்டாப் பண்ணிக்கோ மக்களே. ஸோ டோனட் எஸ்எம்பியில் மாப்ஸ்லாம் பண்ண லேட் ஆகும். பிகாஸ் இது அவ்வளோ லாக் அடிக்கும் கொஞ்சம். இத்தனை பிளேஸ் இருக்காங்களே, இது ஒன்றும் மைன்கிராஃப்டோட அஃபிஷியல் சர்வரில் அவ்வளோ இது இருக்கு. கிராஃப்டிங் டேபிள் போட்டுக்கோங்க ஆஸ் யூஸ்வல். ஒரு ஆக்ஸ் மக்களே. ஒரு பிக்காக்ஸ் மட்டும் இப்போதைக்கு பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஆக்சுவலாக தேவைப்படுறது ஆக்ஸ். ஏண்டா டே பார்த்தீங்கன்னா மக்களே, இதுக்கு தான் நான் இந்த சர்வர் லாகினே சொன்னேன். ஆக்ஸ் கிராஃப்டட். ஓகே, பிக்காக்ஸு கிராஃப்டட். ஓகே, ஓகே மக்களே.
ஸோ நம்ம இப்போ டக்குன்ட்டு அண்டர் கிரவுண்ட் போயிடலாம். கீழே இந்த மாதிரி நீங்கள் நைட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அண்டர் கிரவுண்ட் இந்த மாதிரி மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நேராக கீழே பார்த்து மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் டோனட் சிம்பிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான அடுத்த கமாண்ட் /night vision. டேய் டெலீட் பண்ணிட்டீங்களா மக்களே? இந்த கமெண்ட் எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வருகாச்சு. /night vision. டேய் /night vision. டேய் பேர புள்ளிங்களா? /night vision. ஓகே மக்களே, இப்போ ஒர்க் ஆகுது. அடிக்கடி இந்த மாதிரி கிளிச் அவுட் ஆகுது. இந்த மாதிரி ஆனதுமே நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? உங்களுக்காக ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ் கிராஃப்ட் பண்ணிக்கோங்க. which requires this one stick. பிக்காக்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ லாக் அடிக்குதுன்ட்டு? ஜாவா மெக்கானிக்ஸ் தான் மக்கள் இதில். ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் இதாக இருக்காது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அட்டாக் ஸ்பீட் இருக்குது, கூல் டவுன் ஸ்பீடும் இருக்குது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நிறையாவே கொஞ்சம் ஸ்டோன் தேவைப்படும் மக்களே. எதுக்கு ப்ரோ சமைச்சு சாப்பிடுவான்னு கேட்டீங்க? அதெல்லாம் இல்லை கைஸ், நம்மளாம் நார்மல் ஹியூமன் இல்லை கைஸ். நார்மல் ஹியூமன்ஸே இல்லை கைஸ். நம்ம இந்த டேவோட எண்டிங்கில் நான் எவ்வளோ காசு பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். 100K ஈஸி. 0 to a hero. இந்த அளவு ஸ்டோன் வந்ததுக்கப்புறமா இது பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு காட்டையே அழிக்க வேண்டியது இருக்கும் கைஸ். ஸோ ஓகே, கிராஃப்டிங் டேபிள் போட்டு இன்னும் கொஞ்சம் மரத்தை வெட்ட ஆரம்பிப்போம். சில பல டீஃபாரஸ்டேஷன் பண்ணும் மக்களே, ஏன்னா ஆக்ஸ் கிராஃப்ட் பண்ணும்ல. ஆக்சுவலாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த மாதிரி கண்ட இடத்துல உட்காந்து சாப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் தேவையான இதெல்லாம் பண்ணிக்கோங்க மக்களே. ஸ்ப்ரூஸ் லாகாக கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிளான்ஸ் எடுத்துகிட்டு அது ஸ்டிக்ஸாக எல்லாத்தையுமே ஸ்டிக்ஸாகவே கன்வெர்ட் பண்ணிடுறேன். நம்மளுக்கு பிளான்ஸ் வச்சு எந்த யூஸுமே இல்லை. ஓகே, ஆக்ஸ் டேய் இந்த மாதிரி சில பல ஆக்சஸ் கிராஃப்ட் பண்ணிக்கோங்க, நல்லா தாராளமாக பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ /orders ஒரு கமெண்ட், ஒரு நான் இப்போ டைப் பண்ணுற கமெண்ட் அப்படியே பண்ணுங்கள். /orders log. இருக்கிறதுலே மோஸ்ட் பேயிங் லாக் ஓக். நம்ம இருக்க ஸ்ப்ரூஸ் 15 தான். ஓக் ஒரு லாக் 353 rupees. அது மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. 1,03,353 rupeesனா /h பிளாங்க்ஸும் பார்க்கணும். /orders மக்களே, சாரி, /orders பிளாங்க்ஸ். orders பிளாங்க்ஸ். ஓகே மக்களே, ஸோ ஹையஸ்ட் பேயிங் லாக் இதுதான். 43 வந்துட்டு 86 ஆகும்.
86 சேர்ந்தா 160 இருக்கதே ஹையஸ்ட் பேயிங் ஸ்ப்ரூஸ் லாக். நீங்கள் ஏதாவது லாகாக கிராஃப்ட் பண்ணி விற்றீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பேயிங் கிடைக்குமா? வெட்டுங்க, உட்காந்து வெட்டுங்க, விடிய விடிய மரம் வெட்டுங்க. இந்த ஒரே ரேட் தான் உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம். நீங்கள் என்ன மாதிரி அண்டர் கிரவுண்ட் பங்கரில் வந்துட்டு ஒன்றுமே இல்லைனா கூட உங்களால் மில்லியன் சம்பாதிக்க முடியும். 100K அசால்ட்டாக பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ட்ரீஸ்லாம் தொங்கி ட்ரீஸ்லாம் கண்டுக்காதீங்க மக்களே. டோனேட் SMP as a lot of காடு. ஸோ லீவ் இட். ஓகே, ஸ்ப்ரூஸ்லாம் எடுத்து வெட்டிடலாம். மணி 0 மக்களே. பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சின்ன இம்ப்ரெஷன் காமிக்கிட்டா என்னான்ட்டு இந்த மெத்தடோட மகிமையை. 27 மோர் தென் ஏ ஸ்டாக். ஸோ ஓகே, 64 44. ஓகே மக்களே. ஸோ ஸ்லாஷ் ஆர்டர்ஸ் பிளாங்க்ஸ் $43. ஒரு லாகுக்கு $43 நம்மளுக்கு வரப்போகுது. See my balance, 4640 rupees. சந்தோஷமா இருக்கலாம். இப்போ ஸ்லாஷ் ஆக்ஷன் ஹவுஸில் நீங்கள் போயிட்டு வாங்க வேண்டியது என்ன தெரியுமா? ஸ்ட்ரிங்கு. லாஸ்ட் பேஜ் போங்க. கீழே இருக்க ஆரோ கிளிக் பண்ணி உங்கள் இன்வென்ட்ரியில் வச்சு அடுத்த பேஜ் போகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்டர் ஒன்றுமே ஆன்ல இல்லையான்னு பார்த்துக்கோங்க மக்களே. கால்டன் எடுத்து உங்கள் இன்வென்ட்ரியில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல இருந்துச்சுன்னா கரெக்டு. 2 பேஜ் அளவு ஸ்ட்ரிங்கு தான் இருக்கே மார்க்கெட்லேயே. 14.99K வர வரைக்கும் முரட்டுத்தனமாக வெட்டுங்க. ஒரு 16K உங்களுக்கு வரணும். மரத்தை வெட்டுவோமா? வாங்க, இந்த டே ஃபுல்லாக வெட்டிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே. ஸோ உங்கள் கையில் இந்த மாதிரி லாக்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கவே கூடாது. ஸ்லாஷ் வார்ப்னு கொடுத்தீங்கன்னா ஸ்லாஷ் வார்ப் லாபி ஸ்லாஷ் வார்ப் டூயல்ஸ்னா கொடுங்க மக்களே. ஸ்லாஷ் வார்ப் டூயல்ஸ் டேய் டக்குன்றா. ஸ்லாஷ் வார்ப் டூயல்ஸ் 3 2 1 கோ. இந்த மாதிரி நம்மளை வார்ப் பண்ணி விட்டுருவாங்க மக்களே. அதாவது டெலிபோர்ட். மக்களே. இந்த இடம் டோட்டலி சேஃப். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் லாக்ஸுக்கு ஜாஸ்தி வேல்யூ இருக்கும் மக்களே. 90% ஆஃப் தி டைமு இந்த இடத்துல பிளாங்க்ஸுக்கு ஜாஸ்தியாக வேல்யூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டாக் கணக்கில் இது பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் தானே நானும் கிராஃப்ட் பண்ணுறது மக்களே சொல்லுங்கள். இதுதான் இந்த அசம்பிள் ஒரு ப்ராப்ளமே. எக்ஸ்டர்னல் கிராஃப்டிங் பட்டன் ஒன்றும் இல்லைனா ரிசோர்ஸ் பாக்ஸ்லாம் வேறு இருக்குது. கீழே அலோர் டெனிம் பிளாக்ஸ் வேறு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வினோதமான சர்வர் தான் மக்களே. டக்குன்னு கிராஃப்ட் பண்ணி முடிங்கடா. ஸோ உங்களுக்கு இன்வென்ட்ரி கிட்டத்தட்ட ஃபுல்லாக லாக்ஸ் வந்துருச்சு.
ஸ்லாஷ் ஆர்டர்ஸ் மக்களே, ஆர்டர்ஸ் பிளாங்க்ஸ். ஆர்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம்லாம் போகவே போகாது. இதே பண்ணாதீங்க. இதுக்கா நீ போ, நீ போ, நீ போ, நீ போ, நீயும் போ, நீயும் போ. பார்த்தீங்கன்னா மக்களே கொத்து கொத்தா அனுப்புகிறோம். $22,000 ஈனஃப் அமௌண்ட். இதே மாதிரி 4 நாளுக்கு உட்காந்து கிரைண்ட் அடிக்குன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் விடியறதுக்குள்ளே மில்லியனர் ஆயிடலாம். இவ்வளோ அமௌண்ட்லாம் கிடச்சிருச்சுன்னா ஸ்ட்ரிங்கு வாங்கிடலாம். வாங்க ஒரு ஸ்டாக் ஸ்லாஷ் ஏஹெச் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் பை மக்களே. இதுக்கதே லோவஸ்ட் ப்ரைஸ் உள்ள ஸ்ட்ரிங்கா பை. இதுதான் நான் சொன்ன ஸ்கேஃபோல்டிங் மெத்தட். ஸ்லாஷ் ஏஹெச் பேம்பு. பாருங்க பேம்பு. முடிஞ்சா 6 ஸ்டாக் வாங்குங்க. இல்லை உங்ககிட்ட இல்லை ப்ரோ, நான் ஸ்டிங்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு ப்ரோ, நான் அவ்வளோலாம் காசு பண்ணல ப்ரோ, எனக்கு பேம்பு வாங்கலாம் அவ்வளோவா காசுனா ஒரு ஸ்டாக் வாங்கிக்கோங்க. காசு இருந்துச்சுன்னா 6 ஸ்டாக் ஆஃப் பேம்பு நீங்கள் வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்டாக் வாங்க தான் மக்களே என்றைக்குமே பெஸ்ட்டு ஃபார் வேல்யூ. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்கும். பிகாஸ் பேம்பு ஒரு ஸ்டாக் கேன் கெட் சீப் அப் டு $800 வரும் மக்களே. பேம்பு $800 $150 கூட நான் ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன். ஷாக்குடு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏன்டா எவ்வளோ வாட்டிடா என்ன ஸ்க்ரோல் பண்ண வைப்பீங்க? எத்தனை பேஜ்டா இருக்குது இதில் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் மக்களே. ஆனால் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி தான் ஆகணும், ஸ்க்ரோல் பண்ணி தான் ஆகணும், ஸ்க்ரோல் பண்ணியே தான் ஆகணும். அதில் இருக்கிற ஷோ லோவஸ்ட் ப்ரைஸ் ஆப்ஷனும் ஒர்க் ஆகாது. 120K ஒரு பேஜ் ஒரு இங்கே உடச்சாலும் இன்னும் கம்மி, இன்னும் மேக்ஸிமம் 20 பேஜஸ் தான் இருக்கும். இது 15K. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதாவது கரெக்டாக வேலை செய்யும் மக்களே. அதாவது பேஜ் பை பேஜ் பை பேஜ் பை பேஜ். இருங்க மக்களே, நான் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். ஸோ இங்கே மக்களே 1.5K ஒரு ஸ்டாக். டே ப்ளீஸ்ப்பா தலைவன், நான் இதை வாங்கிறேன். எஸ் நோ இது இந்த மாதிரி உங்களுக்கு ஐட்டம்ஸ்லாம் மிஸ் ஆகலாம். வாங்கிட்டேன் 2K 2 ஸ்டாக் வாங்கலாம். எவ்வளோ பம்பு வாங்க முடியுமோ அவ்வளோ பம்பு வாங்கிக்கோங்க, அவ்வளோ நல்லது. ஆனால் மேக் ஷுர் தட் இட்ஸ் எ ஸ்டாக். ஓகே மக்களே, அது ஒரு ஸ்டாக்காக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். டே எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கடா. இவன் இப்போ புதுசாக போட்டிருக்கான் பையன் 32. ஓகே மக்களே, இந்த மாதிரி செமி ஸ்டாக்ஸாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க, தப்பே இல்லை. ஆமாம் காசு இல்லை. ஓகே வி காட் அ பிட் ஆஃப் மணி மக்களே. இந்த மாதிரி விடிஞ்சிருச்சுன்னா ஏதாவது ஆர்டிபி பண்ணால் தான் உங்களோட கிராஃப்டிங் டேபிளே வைக்க முடியும். ஓவர் வேர்ல்ட் டெலிபோர்ட். இப்போ நீங்கள் மில்லியனராக மாறுறீங்க, தட் இஸ் ஷுவர். நடாது
எண்டிங் ஆஃப் தி வேர்ல்டா என்ன? ஆமாம் மக்களே, வேர்ல்டு பார்டர் கிட்ட டெலிபோர்ட் பண்ணி விட்டான். வேர்ல்டு பார்டரு லிட்டரலி கிசிங் தி பார்டர். ஓகே அவங்களே, இங்கே ஸ்கேஃபோல்டிங்னு சர்ச் பண்ணிங்கன்னா 99% உங்களுக்கு காமிக்கணும். இல்லை தப்பு. ஸோ நம்மளுக்கு இன்னும் நிறையா ஸ்கேஃபோல்டிங் வேணும். இதுதான் இங்கே பிரச்சனையே. அங்கே ஸ்டாக்காக இருக்கணுமா இல்லை இப்படி இருக்கான்னு பாருங்க மக்களே. சரி பார்ப்போம், பரவாயில்லையா, அவனாவது கம்மியாக தேவை இருக்கான். ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் ஸ்கேஃபோல்டிங் வாங்கி தான் இருப்பாங்க. வாங்கலாம் இல்லையான்னு மட்டும் பார்க்குறீங்க. செல்லர்ஸாக உங்களுக்கு கம்மி, செல்லர்ஸ்லாம் கம்மி, பையர்ஸ்லாம் ஜாஸ்தி. டேய் டேய் எப்போ இதில் 2 பேஜுக்கு மேலே இருக்காது. ஐயோ மக்களே மக்களே, 14K மார்க்கெட் ஸ்பாயில்ட். /AHL 13K எல்லாத்தையும் வித்துறணும் மக்களே. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1K lower than price. /AHL 13K இதுக்காக லோஸ்ட் ப்ரைஸ் நீ போனீங்கன்னா தான் விற்கும். இப்போ நீ ஏன் வித்துருச்சு? /AHL 13K இதை நீங்கள் 10Kக்கு விற்கலாம். ஏன்னா இப்படியே இப்படி பண்ணி வித்துறேன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது தான். அதான் சீட்டிங் மக்கள். டோனட் ரெசிபியில் தான் பண்ணக்கூடாது. இது பண்ணால் அட்மின் பேன் அப்படி ஏதாவது இருக்கான்னு அதெல்லாம் இல்லை. பட் அதான் பிளேயர்ஸ் பண்ணுறது இல்லை மக்களே. ஸோ வேர்ல்டு பார்டர் இதுதான். வேர்ல்டு பார்டருக்குள்ள இப்போ கிங்னு ஒன்றா ஓடு ஓடு ஓடு. இல்லை மக்களே, அவ்வளோதான். என்னாலே இந்த கோஆர்டினேட்ஸு 1s 10s 100s 1000s 10,000s 100,000s. ஓ அப்படின்னா என்னோட பெஸ்ட் ரெசிபியும் இவ்வளோ தூரத்தில் தான் இருக்கா? ஆமாம் மக்களே, என்னோட பெஸ்ட் இடத்துல 1 lakh அப்படி தான் இங்கேயும் இருக்கு. என்னது இது? அண்ணன் கோயிங் அண்டர் கிரவுண்ட்மா. இல்லை இப்படி பண்ணி வச்சா நான் அப்ஜிடியன் தோணு வேணான்னு நினச்சிங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஓகே ஓகே. இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணிட்டு இது பண்ணிவிடுங்க மக்களை, வெட்ட ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது மேலே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்ட்ரக்சரு, அங்கே ஏதாவது பேஸ் இருக்குங்கிறது ஓரளவு கன்ஃபார்ம். பேஸ் இல்லை, யூ காட் சம் கேவ் தான். கேவில் எப்படி ஸ்டாண்ட் வச்சுருந்தா எனக்கு இந்த எதுவுமே புரியல. கேவை தான் சர்ஃபேஸ்ன்னு கேம் இது பண்ணியிருக்குமோ, வாய்ப்பு இருக்குது. வாங்க ஃபுல்லாக டிப் ஸ்லேட் லேயர் வரைக்கும் நீங்கள் தோண்டிகிட்டே போகணும். நான் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே இந்த பேசுள்ள மக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.